இந்த வீடியோவில் நாங்கள் 2024 பார்ட் ஏட 2வது கேள்வியை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த கேள்வியை பார்க்கலாம். வாசிக்கிறேன். கலவை முறை பயன்படுத்தி நீரின் ஆவியாதல் தன்முறை வெப்பம் எல்லை துணிமாறு நீங்கள் கேட்கப்படுகின்றீர்கள். ஒரு பூரணமற்ற பரிசோதனை முறை ஒழுங்கமைப்பு உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. இதைத்தான் அந்த உரு ஒன்று சொல்கிறாங்க. காட்டப்பட்டுள்ளது. கொதிநீராவியை வெளியே எடுப்பதற்கு ரப்பர் குழாய் பயன்படுத்தப்படுகிறது. நன்றாக இழுகிடப்பட்ட ஒரு வெப்ப கலோரிமானி இழுகிடப்பட்ட என்றது காவலிடப்பட்டது. நீர் ஒரு செப்பு கலக்கி ஆகியனவும் வழங்கப்பட்டுள்ளன. அப்ப இதான் அதோட வடிவம். அப்ப முதலாவது கேள்வி கேட்கிறாங்க. ஏ கேள்வி கேள்விப்படுது. என்னென்னு சொல்லுச்சுன்னா, ஒன்று, கொதிநீராவி பிறப்பாக்கியினுள்ளே நீர் இடப்படுதல் வேண்டும். ஒரு கோட்டினை பயன்படுத்தி கொதிநீராவி பிறப்பாக்கியினுள்ளே நீர் இடப்பட வேண்டிய உகந்த நீர் மட்டத்தை குறிக்கணும். அதாவது இதுக்குள்ள நாங்கள் கொதிநீராவினுடைய நீர்மட்டத்தை குறிச்சு காட்டணும். அது வேறொரு பேனை குறிச்சு காட்டுவோம். இப்போ இதன்படி நாங்கள் நீர்மட்டம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீர்மட்டம் இந்த நீர்மட்டத்தில், அதாவது இந்த முனையினுடைய இந்த பகுதியிலிருந்து குறிச்சு காட்டலாம். இந்த பகுதிக்குள்ள இருக்கிற அமைப்பை நீர்மட்டம் கொடுக்கலாம். அதாவது இதில் கொடுக்கலாம், இதுக்குள்ள கொடுக்கலாம். இவ்வளவு நீர்மட்டங்களும் நாங்கள் நீர்மட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீர்மட்டம் இந்த அளவுக்கு கொடுக்கலாம். சரிதானே? இதுக்குள்ள எந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரியா இருக்கும். அதாவது அவங்க சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, உகந்த நீர்மட்டம். இதான் அந்த உகந்த நீர் மட்டம். இது என்னத்துக்கு விட? ஏ இந்த முதலாவதுக்கு விட தான் இருக்கு. சரியானே? ரைட். அடுத்தது அடுத்தது சொல்லப்படுது, கொஞ்சம் மெயில் இருக்குது. ரைட். அடுத்தது சொல்லப்படுது என்னன்னா, 2வது, கொதிநீராவி பிறப்பாக்கினுள்ளே ஒரு வெப்பமானியை செலுத்த வேண்டியுள்ளது. ஒரு சிறிய புல்லடி எக்ஸை பயன்படுத்தி கொதிநீராவி பிறப்பாக்கினுள்ளே வெப்பமானியின் குமிழ் இருக்க வேண்டிய ஒரு உகந்த அமைப்பை குறிப்பிடுகிறது. குமிழ் இருக்க வேண்டிய உகந்த அமைப்பு இந்த பக்கம் இருக்கணும். என்ன நம்ம வாசிப்பு எடுக்க வேண்டியிருக்குது. ஒன்று இந்த பக்கங்கள்லாம், இல்லை இந்த பக்கங்கள்லாம், ஏதோ ஒரு பக்கம் எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த குமிழ் இதுகிட்ட இருக்கணும். அதாவது என்ன, இந்த இடத்துல இந்த குமிழ் இருக்கணும். வெப்பமானி அவங்க கீரத்தில் கேட்கல. ஆனா குமிழ் இருக்க வேண்டிய இடம் இந்த இடமா இருக்கும். இது வெப்பமானியா இருந்தால் இந்த வெப்பமானி அங்கே உள்ள வைக்கலாம், வெளியே வைக்கலாம். குமிழ் மட்டுமட்டாக கொதிநீராவி உள்ள போக வேண்டிய இடமா இருக்கணும். அப்ப இந்த இடத்த நாங்க எக்ஸ் என்று குறிப்போம். இதை இந்த புள்ளடி போடட்டாம். அப்ப அது இது கேள்வி என்னவா இருக்க போகுது? இந்த இடம் ரைட். இது ஏ இந்த 2வதுக்குரிய விடையா இருக்கும் இந்த இடம். சரி. அடுத்தது 3வது, இப்பரிசோதனையில் செம்மையாக ஆக்கப்பட்ட கொதிநீராவி வெப்பநிலை 100 வாசி அன்று 99 வாசிக்கு ஆகும். இதற்குரிய காரணம் யாரா இருக்கலாம்? இப்ப என்ன காரணமா இருக்காமண்டா, இந்த கொதிநீராவி என்ன செய்யும்? இதால போய் தான் இங்க போய் சேரப்போகுது. அப்ப ரப்பர் குழாய் போகிற நேரத்துல என்ன செய்யலாம்? சூழலுக்கு வெப்பத்தை இழக்கலாம். அப்ப இந்த ரப்பர் குழாயினூடாக செல்லும் போது என்ன செய்யலாம்? சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுறதால வெப்பநிலை குறைவாக காணப்படலாம் என்று எழுதலாம். சரிதானே? அப்ப இது 3வதுக்கு விட இங்க இருக்குது. 3வது விட என்னன்னு சொன்னா, ரப்பர் குழாயினூடாக ரைட் செல்லும் போது சூழலுக்கு வெப்பம் இழக்கப்பட்டிருக்கலாம். சரிதானே? ஏன்னு சொன்னா, ரப்பர் குழாய் இழுகிடப்படவில்லை அப்படின்னா காவலிடப்படவில்லை. ரப்பர் குழாய் என்ன செய்யல? வெப்ப காவலிடப்படவில்லை.
ரப்பர் குழாய் வெப்ப காவலிட படவில்லை. இதுதான் அதோட காரணம். சரி, அடுத்தது வந்து பிக்கு சொல்றாங்க. முதலாவது, ஒடுங்கிய கொதிநீராவி கலோரிமானியில் நீருடன் கலப்பதை தவிர்ப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தப்படும் உருப்படியை பேரிடுங்க. ரைட்ஸ். இங்க வந்து என்ன செய்யுது, வார நீராவி வந்து என்ன செய்யும், வெப்பத்தை இழந்து சில நேரம் இதுக்களால் வரும்போது என்ன செய்யும், நீர்த்துளியிலாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்படியான சந்தர்ப்பத்தில் அதை தவிர்க்கிறதுக்காக நாங்க என்ன பாவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னா, இதுல ஒரு பொறி ஒன்று நாங்க பாவிக்கிறாங்க. இதுல ஒரு பொறி ஒன்று நாங்க பாய்ப்போம். அப்ப இந்த பொறி வந்து கொதிநீராவி பொறி என்று சொல்லுவோம். கொதிநீராவி பொறி என்று சொல்லுவோம். அப்ப ஒடுங்கிய நீராவி கலோரிமானி நீருடன் கலப்பதை தவிர்ப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தும் உருப்படியை குறிப்பிடுக. அதான் பேர் சொல்ல சொல்லிட்டாங்க. அப்ப பீட முதலாவது விட வந்து கொதிநீராவி பொறி. கொதி நீராவி பொறிதான் என்னவா இருக்குது, இந்த அமைப்பா இருக்குது. அந்த அமைப்புல இருந்து நாங்க இது செய்யலாம். சரிதானே? என்ன செய்யலாம், கொதி நீராவியில இருந்து இதை காப்பாற்றி கொள்ளலாம். அதாவது ஒடுங்கிய நீர் வந்து இதுக்குள்ள வராம தடுத்து கொள்ளலாம். அடுத்து என்னவாகும், ரெண்டாவது, மேலே பி குறிப்பிட்ட உருப்படியை சரியான தொடுப்புடன் ஒரு 2இல் உள்ள பொருத்தமான இடத்தில் வரைக. ரைட். அப்போ அவங்க இதை வரையட்டாம். எப்படி இருக்கும், கொதி நீராவி பொறி வந்து எப்படி இருக்கும் என்றது வரையட்டாம். அப்போ கொதி நீராவி பொறியை நம்ம இதில் வரைவோம். சரிதானே? கொதி நீராவி பொறி இப்படி ஒரு அமைப்புல இருக்குது. ரைட். அது வந்து என்ன செய்யும், நேரடியாக இந்த குழாய் எங்க வந்திருக்கும், வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக நான் காட்டுறேன். இந்த குழாய் உள்ள வந்திருக்கும். சரியா? உள்ள வந்திருக்கோம்னா உள்ளால வந்திருக்கும். வந்ததுக்கு பிறகு இவருக்கு நாங்க என்ன செய்யணும், இதுல வந்து நேரடியாக எங்களுக்கு கொதி நீராவிய இங்க கொண்டாந்து விட போறோம் நாங்க. சரியா? ரைட். விட கொண்டாந்து மட்டுமட்டாக மேற்பரப்புல விடணும். விட்டு இவர் என்ன செய்யணும், கொதி நீராவி வர்றத உறுதிப்படுத்தணும். ஏனென்றா அங்கிருந்து நீராவி வந்துடக்கூடாது எங்களுக்கு. அப்படி நீர் துளிகள் வந்துடக்கூடாது. அப்படி நீர்த்துளிகள் வராத நீர்த்துளியை நாங்கள் என்ன செய்யணும், வெளியில் அகற்றுறதுக்குரிய ஒரு வழியை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். வெளியில அதை அகற்றுறதுக்குரிய ஒரு வழியை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேணும். அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம், இது வந்து இதுக்குள்ள மட்டுமட்டாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்போ இது மட்டுமட்டாக இருக்கும். நீராய் வரும்போது நீர் வரும்போது இதுக்குள்ளால எங்களுக்கு இது வந்துடும். இது மட்டுமட்டா இருக்கும். சரியா? அப்ப நீராவி இங்க வந்தோன்னே இதுக்குள்ளால இந்த நீர் ஆவி மட்டும் வரும். நீர்த்துளிகளா இருக்கிறது கீழால இங்கால வெளியேற்றப்படும். இதைத்தான் நாங்க கொதி நீராவி பொறி எண்ணுவோம். இது என்னுவோம், கொதி நீராவி பொறி. இது எத்தனாவதுக்கு விட இருக்கும், பீண்ட ரெண்டாவதுக்குரிய விட. பீண்ட ரெண்டாவதுக்குரிய விடையா இருக்கும். சரி, இதை நாங்க என்ன சொல்லலாம், இது ஒரு என்ன சொல்றது, இதை கொஞ்சம் இறுக்கமாக பிடிக்கக்கூடிய ஒரு பிணைப்பு பகுதியாக இருக்கும். சரியானே? ரைட். அடுத்து வந்து சி பகுதி. பரிசோதனைக்காக A, B எனும் இரு வெப்பமானிகள் உள்ளன. A, B எனும் வெப்பமானிகள் இருக்கா. அதுல வெப்பமானி ஏயின் வீச்சு 10 பாகசி தொடக்கம் 110 பாகசி வரைக்கும், வெப்பமானி பியின் வீச்சு 10 பாகசி தொடக்கம் 60 பாகசி வரைக்கும் இருக்காம்.
கலோரிமானியில் உள்ள நீரின் வெப்பநிலை அளப்பதற்கு எவ்வெப்பமானியை பயன்படுத்த வேண்டும். ரைட். இங்க கலோரிமானியில நாங்க ஒரு வெப்பமானி ஒன்று வைப்போம். இதுல ஒரு வெப்பமானி ஒன்று வைப்போம். சரிதானே? ரைட். இது வெப்பமானி ஒன்று வச்சுத்தான் நாங்க வெப்பநிலையை அளப்போம். இறுதி வெப்பநிலையை நாங்க அளக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்ப இந்த வெப்பமானியினுடைய வீச்சு என்னவா இருக்கணும் என்றதான் அது கேள்வி. அது வெப்பமானி. வெப்பமானி சரியா? அப்ப இந்த வீச்சு தந்திருக்காங்க 2 வெப்பமானி. சய 10 பாசி ரகம், சய 110 பாசி. அந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். அப்ப நாங்க இதுல எடுக்கிறது வந்து தெரிவு செய்யக்கூடியது சி வந்து சியில தெரிவு செய்யக்கூடியது வந்து அதாவது வெப்பமானி பியை தான் எடுப்போம். வெப்பமானி பியை தான் எடுப்போம். ஏன்னு சொன்னா இந்த வெப்பமானி பி தான் எங்களுக்கு இதுல பயன்படுத்தப்படும். ஏன்னு சொன்னா அதில் வீச்சு வந்து எழுதுறேன்டா சய 10 பாகை சியிலிருந்து 60 பாகை சி வரையும் எடுக்கிறது. ஏனென்றா இந்த இறுதி வெப்பநிலையை இங்க நாங்க அளக்கும் போது எங்களுடைய வெப்பமானியின் வெப்பநிலை உயர்வு வந்து 10 பாசி தான் நாங்க பார்ப்போம். 10 பாசியினுடைய வெப்பநிலை பார்ப்போம். அப்ப 10 பாசிக்கு வந்து நாங்க 110 பாசி வரையும் எடுத்தோம்னா திருத்தம் குறைவா இருக்கும். அப்ப இது வந்து கொஞ்சம் திருத்தம் கூடவா இருக்கும். அளவீடு தன்மையும் என்ன அளக்கிறது இலகுவா இருக்கும். அப்ப இதுல வந்து என்ன, இது வந்து எங்களுக்கு அதாவது இறுதி வெப்பநிலை மாற்றம் எவ்வளவுக்குள்ள எடுக்கிறோம்? 10 பாசிக்குள் பெறப்படுவதால் திருத்தம் அதிகமாக காணப்படுவது பி வெப்பமானியில். ஏன்னா சிறிய அளவீடு இருக்கும்போது அளவீட்டு தன்மை இருக்கும்போது பெருசா நாங்கள் அளவீடு எழுதுவோம். அதாவது அளவீடு வரையறுக்கப்படும். அப்ப கூடுதலான வீச்சுக்குள்ள நாங்க இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அது வந்து திருத்தம் கூட இருக்கும் இந்த வெப்பமானியை பொறுத்தவரை. அடுத்தது டி, இப்பரிசோதனையில் நீங்கள் எடுக்கும் திணிவு அளவுகள் யாவை? அளவுகளை ஒழுங்கமைப்பில் தருக. ரைட். அடுத்த டி கேட்டிருக்காங்க. இந்த பரிசோதனைக்கு நாங்க என்னென்ன அளவீடுகள் எடுப்போம்? அப்ப இங்க என்ன செய்ய போறோம்? நாங்க நீராவியை எடுத்துக்கொண்டாந்து இங்க விட்ட பிறகு மிச்சம் இங்கதான் நாங்க அந்த வேலை செய்வோம். அப்ப வேலை செய்யும்போது முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னா இந்த கலக்கியும் வெற்று கலோரிமானியுடைய திணிவும் எடுப்போம். அப்ப கலக்கி சக வெற்று கலோரி மானியின் என்னது திணிவு. அதை நான் சும்மா எம்மன்னு போட்டுக்கொள்றேன். முதலாவது அளவீடு. புறநிலை செய்வன் கலக்கியும் இந்த நீரினுடைய கலோரிமானியும் நீரையும் நாங்கள் எடுப்போம். அடுத்த அளவீடு கலக்கி சக கலோரிமானியும் நீரின் திணிவு சேர்த்து எடுப்போம். அது M2 இருக்கும். பிறகு என்ன செய்யணும்? இதோட திணிவு எடுக்கணும். இன்னொன்று என்ன செய்யணும்? கொதிநீராவி. அப்ப ஒடுங்கிய கொதிநீராவியும் கலக்கியும் கலோரிமானியும் நீர் கொண்ட கலோரிமானிய தொகுதி. அப்ப எப்படி என்ன சொல்லலாம்? கலக்கி சக இப்ப ஒடுங்கிய நீராவியுடன் சேர்ந்த கலோரிமானியின் அப்படின்னா சேர்ந்த நீர்கொண்ட கலோரிமானியின் என்று எழுதுவோம். எல்லாத்தையும் சேர்ப்போம். நீர்கொண்ட கலோரிமானியின் திணிவு. அப்ப M3 சரியானே? M3
இவ்வளவு இது திணிவு ரீதியாக நாங்கள் எடுக்கிற அளவீடுகளாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இது டி. அடுத்து இ எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இப்பரிசோதனையின் நீரின் இறுதி வெப்பநிலை வாசிப்பை வளர்ப்பதற்கு நீங்கள் எடுக்கும் பரிசோதனை முறை படிமுறைகள் யாவை? ரைட். அப்ப நாங்க இறுதியான வெப்பநிலையை நாங்க எடுக்க போறோம். இறுதி வெப்பநிலையோட அளவு எடுக்கிறோம்னா முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கொதிநீராவி விடுவோம் தானே. கொதிநீராவியை நாங்க இதுக்கு விடும்போது இந்த வெப்பநிலை மாற்றம் 10 பாசிக்கு வரும்போது உடனே இந்த கொதிநீராவியை நிப்பாட்டிட்டு கலக்கி நன்றாக உறுதியான வெப்பநிலை மாற்றத்தை அடையும் வரை வெயிட் பண்ணியிருந்து அதுக்கு பிறகு வாசிப்பு எடுக்கணும். சரிதானே? முதலாவது நாங்க செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னா கொதிநீராவியை அறிஞ்சிருக்கிற கொதிநீராவி இருக்கு தானே. ஓகே, கொதிநீராவியை 10 பாகசி வெப்பநிலை உயர்வின் போது நிறுத்துதல். அதாவது போது வழங்குவதை நிறுத்துதல். வழங்குவதை நிறுத்தி கலக்கியால் நன்றாக கலக்கி நல்லா கலக்கணும். கலக்கி உறுதி வெப்பநிலை பெறப்பட்ட பின் நீரின் இறுதி வெப்பநிலை வாசிப்பு பெறப்படல் வேண்டும். சரியா? இப்படிதான் எடுக்கணும். அந்த வெப்பநிலை மாற்றத்தை இந்த முறையில தான் நாங்க எடுக்கணும். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். என்னன்னு சொன்னா அறை வெப்பநிலையும் நீரின் தொடக்க வெப்பநிலையும் முறையே θ, ஆகும். சுற்றால் நடைபெறும் வெப்ப பரிமாற்றத்தை இழிவாக்குவதற்கு நீரின் இறுதி வெப்பநிலை அளவீடு θ2 பெருமானத்திற்கான ஒரு கோவையை θ1, θ ஆகியவற்றின் எழுதுக. என்ன பிரச்சனை என்றால நாங்க சூழலுக்கு வெப்பநிலை நாம பரிசோதனை செய்யும் போது சூழலுக்கு வெப்பநிலை மாற்றத்தை நாங்க பெருசா இழப்பை நாங்க பெருசா கன்சிடர் பண்றேங்க. ஆனா இந்த கேள்வியில அதை அவங்க கேட்டிருக்காங்க. அதையும் கன்சிடர் பண்ணுங்க என்ற அடிப்படையை வச்சுத்தான், அதாவது நீங்க அதையும் கருத்துல கொள்ளுங்க என்ற அடிப்படையை வச்சுத்தான் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்ற அடிப்படையில் என்னன்னு சொன்னா சூழலுக்கு நாங்க வெப்பநிலை இழப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்த பார்க்கோம். அப்ப ஆரம்பத்துல சூழலுக்கு ஒரு வெப்பநிலை இழப்பு செய்யப்படுதுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அப்ப அதனுடைய வெப்பநிலை வெப்பநிலை வழங்கப்பட்ட வெப்பநிலை அமைப்பை பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா பெறப்பட்ட வெப்பநிலை அமைப்பை தான் நாங்க பார்க்கலாம். வெப்பநிலை உயர்வு வரும்போது ஆரம்பத்துல என்ன செஞ்சிருக்கும்? அது ஆரம்பத்துல ஒரு வெப்பநிலை என்ன செஞ்சிருக்கும்? அதுக்கு பெற்றிருக்கும். அதாவது சூழல் ஒரு பெற்றுத்தான் அந்த இதை கொடுத்துருக்கும். அப்ப முதல்ல தீட்டா என்னவாம்? அறை வெப்பநிலையாம். அறை வெப்பநிலை. அந்த அறை வெப்பநிலையோட என்ன நடந்திருக்கும்? அது அதுல இருந்து நாம இந்த தொகுதி ஒரு ஆரம்ப வெப்பநிலை எடுத்திருக்கும். இதுதான் எங்களுடைய ஆரம்ப வெப்பநிலையுடைய அளவா இருக்கும். பிறகு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிறகு என்ன செஞ்சிருக்கும்? நம்ம இறுதி வெப்பநிலை எடுப்போம். ஆனா இறுதி வெப்பநிலை நாங்க எடுக்கும்போது அந்த சூழலுக்கு ஒரு வெப்பநிலை மாற்றத்தை எடுத்திருக்கும். அப்ப அப்படி பார்க்கும்போது இறுதி வெப்பநிலை எப்பயும் உயர்வா இருந்திருக்கும் சூழல் வெப்பநிலையோட. இதுல இருந்து நாங்க θ2 பார்த்தோம்னு சொன்னா θ2 இறுதி வெப்பநிலை எந்த அடிப்படையில் இருக்கும்? சூழல்ற வெப்பநிலையின் 2 மடங்குல ஆரம்ப வெப்பநிலையை கழிச்சோம்னா எங்களுக்கு வரும். அப்ப இதன் அடிப்படையில் என்ன வரப்போகுது? அப்ப 2 என்ன இறுதி சூழல் வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலை. இப்ப நாங்க முதல்ல எளிமையாவே வெப்பநிலை இறுதி வெப்பநிலை என்று சொல்லும்போது நாங்க நேரடியாக
ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் எடுத்துருந்தாங்க. முதல்ல இறுதி வெப்பநிலை நேரடியாக வாசிப்பை மட்டும் எடுப்போம். ஆனால் சூழல்ன்ற இழக்கப்படுற வெப்பநிலை சம்பந்தமா எதுவும் பார்க்கறதில்லை. அப்ப இதுல சரியா வரும் எப்படின்னு சொன்னா, சூழலுக்கு ஒரு வெப்பநிலை ஒன்று இழக்கப்பட்டிருக்கும். அப்ப இழக்கப்படும் போது அது ரெண்டுக்கும் வித்தியாசம் உள்ள வெப்பநிலையைத்தான் அதனால் வெப்பநிலையை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இது ஒரு புதுவிதமான ஒரு விடயம் என்ற விடையத்தான் இதை சொல்றேன். ஓகே. அடுத்தது 01 வந்து பரிசோதனையில் செப்பு கலோரிமானிக்கு பதிலாக கண்ணாடி முகையை பயன்படுத்த முடியுமா முடியாதா? ரைட். சரியான விடயங்கள் கோடிடட்டாம். அப்ப சரியான விடை என்னவாம்? முடியாது. ஏன் முடியாதுன்னு பார்ப்போம். முடியாது. இப்ப கண்ணாடி முடியாது. முடியாது இருக்கிற கோடுகிறோம் நீங்க. வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக ரெட் பென் அளவு போட போறேன். முடியாது. ஏன் முடியாது என்றதுக்குரிய காரணத்தை பார்ப்போம். ஏன் முடியாது என்றா கண்ணாடியை பொறுத்த வரையில செப்பு என்று சொல்லப்படுறதுல வெப்பக்குழல வந்து ஒரு சீரா இருக்காது கண்ணாடி. இதான் நாங்க பிரச்சனை. அதாவது கண்ணாடியினுடைய இதை பயன்படுத்த ஏன் முடியாதுன்னா கண்ணாடியின் வெப்ப கொள்ளளவு சீராக இருக்காது. அப்படின்னா என்ன கருத்து? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்பாக இருக்கும். அப்ப வெப்ப கொள்ளளவு ஒரு சீரான நிலைக்கு போகாது. அடுத்த ரெண்டாவது ஒரு காரணத்தை சொல்லலாம். என்னன்னு சொன்னா, அப்ப இப்படி வெப்பக்குள்ள சீரில்லாவடியா வெப்பநிலை வந்து அந்த கண்ணாடி பாத்திரத்துல அந்த முகவையில ஒவ்வொரு இடத்திலையும் வேறுபட்டதாக காணப்படும். அப்படி என்று சொன்னா முகவை கண்ணாடி முகவையின் சுவர்களில் எல்லா இடத்திலும் சமமான வெப்பநிலை காணப்படாது. வெப்பநிலை என்ன செய்யாது? காணப்படாது. இப்ப நாங்க அளக்கிறத நாங்க என்ன சொல்லுவோம்? இப்படித்தான் இருக்கும் நினைப்போம். ஆனா அது ஒரு இடத்துல இருக்கிற வெப்பநிலை இன்னொரு இடத்துலக்கு மாறுபட்டதா இருக்கும். அடுத்தது வெப்ப கடத்தல், அதாவது வெப்பத்தை பெற்றுக்கொள்றது இல்லாட்டி வெப்பத்தை இழக்கிறதுக்குரிய இது வந்து விரைவாக இருக்கும் கண்ணாடியில. அதாவது கொஞ்சம் அதுக்குரிய நேரம் வந்து காணாம இருக்கும். அதாவது கண்ணாடி வெப்பத்தை பெறுதல் இழத்தல், பெறுதல் உறிஞ்சல்னு சொல்லலாம், இழத்தல் விரைவாக இருக்கும். இதால என்ன செய்யலாது? வாசிப்பு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். என்ன செய்யாது? வாசிப்பு எடுக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும் கண்ணாடியை பொறுத்தவரையில், கண்ணாடியாக இருந்தா. சரிதானே? ரைட். அடுத்தது வந்து மற்றது வந்து இப்ப இதுல நீர் இருக்குது. இதனுடைய வெப்பநிலை இஞ்சால மாறி இருக்கண்டா, இந்த நீர் வெப்பநிலையில தான் இந்த முகவை இருக்கும்னு பார்த்தோம்னா இருக்காது. அதனால நாங்க இப்ப முகவையை நாங்க சுட வச்சு தண்ணி எடுக்கும் போது மேலால நீர் கொதிச்சு கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் மேலால ஒரு சின்ன ஒரு இதை பிடிச்சி நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. அப்ப அதுல வெப்பநிலை வந்து குறைவாக தான் இருக்கும். வெப்ப கடத்துற அமைப்பு வந்து குறைவா இருக்கும். அப்ப இதுல கருத்து என்னன்னு சொன்னா, கண்ணாடி முகவையின் வெப்பநிலையில் நீரின் வெப்பநிலை காணப்படாது, வேறுபட்டு காணப்படும். அப்ப இதனால கண்ணாடி முகவையை நாங்க இங்க பயன்படுத்தலாது, செப்புக்கு
நம்ம பயன்படுத்தலாம். இப்போ செப்பு ஒரு சீரான வெப்ப கொள்ளளவுலாம் உடையது. அதனால செப்பை நாங்கள் பட் வெப்பத்தை பெறுறது உறிஞ்சிறதுக்கும் ஒரு டைம் எடுக்கும், இழக்கிறதுக்கும் ஒரு டைம் எடுக்கும். அப்போ அதுக்குள்ளே நாங்கள் அளந்து கொள்ளலாம். பட் அது வெப்பத்தை நாங்கள் பெற்றுட்டுக்கிட்டா அந்த நீரின் உள்ளுற கொள்ளளவு வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது சீரானதாக இருக்கும். சரி, இந்த காரணங்கள் தான் இதுக்குரிய காரணங்களாக இருக்கும். சரி, அடுத்தது கடைசி கேள்வி ஹெச் வந்து இதில் பார்ப்போம். ஹெச் வந்து என்னன்னு சொன்னா மாணவன் ஒருவன் மேற்குறித்த பரிசோதனை செய்த போது சேர்க்கப்பட்ட கொதிநீராவிய நீரின் வெப்பமான பெருமானம் 1:2 கிராமாக இருந்தது. இதனையும் மற்ற அளவீடுகளையும் பயன்படுத்தி மாணவன் கணித்து பெற வேண்டி இருந்த எல்லின் பெருமானம் 2.316 ஜூல் கிலோகிராம் -1 இருந்தது. எனினும் சேர்க்கப்பட்ட கொதிநீரான் திணிவு 1 கிராம் என மாணவன் பயன்படுத்தினான். இத்தவறு காரணமாக மாணவன் பெற்ற எல்லின் பெருமானத்தை துணிக. உங்கள் விடை விஞ்ஞான குறியீட்டில் ஒரு தசமதானத்திற்கு மட்டம் தட்டுக. நீருடைய வெப்பநிலை அதிகரிப்பு வந்து 10 பாசியாக இருந்தது. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு வந்து 4.2 ஜூல் கிலோகிராம் -1 ஆகும். சரிதானே? ரைட். 234.2 234 என எடுத்துக்கொள்க. ரைட். இப்போ என்னன்னு சொன்னா ஒரு தசமதானத்துக்கு மட்டம் தட்டி தரட்டாம் விடைய விஞ்ஞான ரீதியில. இப்போ இந்த கேள்விக்கு வந்து ஓப்பன், அதாவது மார்க்ஸ் தான் இதுக்கு கொடுத்தவங்க, 1 மார்க்ஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான கேள்வின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா இப்போ நாங்கள் இதில் எப்படி கணிக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா, இதில் பாருங்க, கொதிநீராவியால இழக்கப்பட்ட வெப்பம் நீரால் பெறப்பட்ட வெப்பம், அதாவது நீர் என்ன, நீர் தொகுதி, கலோரிமானி, கலக்கி, நீர் எல்லாமே சேர்ந்து பெறப்பட்ட வெப்பம். இதைத்தான் இந்த கன்செப்ட் தான் நாங்கள் இதில் எடுப்போம். அப்போ என்னன்னு சொல்லுவோம்னா கொதிநீராவியினால் இழந்த வெப்பம், இப்ப என்ன சொல்லுவோம், கலோரிமானி தொகுதியால் பெற்ற வெப்பம், அதாவது கலோரிமானி நீர் கொண்ட கலோரிமானி எழுதுவோமே. ரைட். நீர் கொண்ட கலக்கியுடனான ரைட் கலோரிமானி பெற்ற வெப்பம். இதான் கன்செப்ட். அப்ப சரி, இந்த கேள்வியை நாங்க ஹெச் பகுதியில் உள்ள கேள்வியில இந்த பார்ப்போம். முதல் தரத்துல எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா, அதாவது நீராவி இழந்த வெப்பம், இந்த வெப்பம் இது என்ன செய்யும், கலோரிமானி தொகுதி, சக நீர் பெற்ற வெப்பம். இப்ப சரி, நீராவி இழந்த வெப்பத்துல முதல்ல என்ன செஞ்சிருக்கும், 100 பாக சியில இருக்கிற நீராவி 100 பாக சியில் இருக்கிற நீரா மாறி இருக்கும். பிளஸ் அதுக்கு பிறகு 100 பாக சியில் இருக்கிற நீர் பிறகு என்ன செய்யும், சைவர் பாக இல்லை தீட்டா பாக சியில் இருக்கிற நீரா மாறும். இது இப்போ கலோரிமானிக்கு நான் சி என்று போட்டேன்டா, வெப்ப கொள்ளளவு தீட்டா சக எம் வந்து நீர் தர எஸ் வந்து நீர், அதாவது நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தர தீட்டா. சரியா? அப்ப இதன்படி பார்த்தோம்னா இதுக்கு என்ன வரும், இதுக்கு ML என்று வரும், இதுக்கு என்ன வரும், MS தீட்டாண்டு வரும், சமன் சி தீட்டா பிளஸ் MS தீட்டா. இதுல முதல் தரத்துல வந்து அவர் 1.2 போட்டாருண்டா எவ்வளவு வருதாம், 2.3 தர 16 வருதான் எல். இதுல 1.2 தான். அப்ப எங்கட நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தெரியும்,
4.2 தர 13 வரும். இதுல டீட்டாக்குத்தான் இங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை? இது வந்து 100 பாக C-லிருந்து குறையணும் எங்களுக்கு. எத்தனை என்று. அப்ப இதுல வித்தியாசம் தெரியாது. அப்ப நான் என்ன செய்யறேன், அதை அப்படியே டீட்டாவை வைக்கிறேன். சாமன் வெப்பக்குள் அளவு சரியா சி டீட்டா சக எம்மும் எஸ்ஸும் டீட்டா இது மாறாது. இங்கால 2ஆம் நிலைக்கு வந்து 1 கிராமாம். ஆனா இது தெரியாது எங்களுக்கு. இது 1 கிராம். இதெல்லாம் தெரியும். ஆனா திருப்பியும் பிரச்சனை டீட்டா. சி டீட்டா சக எம்எஸ் டீட்டா. அப்ப இது ரெண்டும் சமன் என்ற வகையில நான் இப்படி போறேன். 1+2 தர 2+3 தர 16 சக 1+2 தர 4+2 தர 13 டீட்டா சமன் எல் பிளஸ் 1 தர 4+2 தர 13 டீட்டா. என்ன பிரச்சனை? ஒரு சாம்பாட்டில் வந்து எங்களுக்கு 2 தனியாக்கினியம் வருது. ஒரு சாம்பாரில் 2 தனியாக்கினியம் வரும்போது 2 சாம்பார் வேணும். அப்படி இல்லை எங்கள்கிட்ட. அப்படி இதுல வருது இல்லை, வராம போகுது. அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த கணக்க இப்ப 2 சாம்பார் தான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா இதுல கணக்க விடயங்கள் இல்லை எங்கள்கிட்ட. இந்த கலோரி மாண்ட வெப்ப கொள்ளளவு இல்லை, இதுகள் இல்லை. சரிதானே? அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது எங்களுக்கு கட்டாயமாக இதை கணிச்சு கொள்ளலாம் இருக்கேன்டா. இதுவும் தெரியாது எங்களுக்கு, இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. ஆகவே இதை வந்து எல்ல நாங்க கணிக்க முடியாது. எல் கணிக்க முடியாது. இதால இதுக்கு என்ன செஞ்சாங்க? ஓப்பன் மார்க்ஸ் ஒன்று கொடுத்தவங்க. ஒன்று தான் கொடுத்தாங்க, ஒரு மார்க்ஸ். ஓப்பன் மார்க்ஸ் வந்து இதுக்கு ஒன்று கொடுத்தவங்க. ஏன்னா 2 தெரியாக்கணியம் இருக்கு. இது எந்த இதுண்டா, அதாவது நீராவியினுடைய இறுதி வெப்பம் தெரியாது. தொகுதியின் இறுதி வெப்பம் தெரிஞ்சால் தான் நீராவியின் இந்த நீர் தொகுதியில் ஏற்பட்ட இறுதி வெப்பம் தெரியும். இது தொகுதியின் இறுதி வெப்பம். தொகுதியின் இறுதி வெப்பம், இறுதி வெப்பநிலை. வெப்பநிலை தானே, வெப்பநிலை. சரி.